ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவுக்கு செகண்ட் டே எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வந்துட்டா. உங்கள் பசங்களும் எக்ஸாம் நல்லா எழுதுனாங்களான்னு அவங்க வந்தவுடனே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பசங்க மேலே நம்ம வைக்கிறது நம்பிக்கைங்க. கண்டிப்பாக நல்லா எழுதிடுவாங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கிறது அக்கறை. நம்ம கேட்கலன்னா வேறு யார் கேட்பா? அடிக்கிற வெயிலில் ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா அம்மா எனக்கு ஏதாவது வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ்லாம் இல்லைங்க, எல்லாமே தீர்ந்துருச்சு. நேற்று வாங்கிட்டு வந்து இந்த ஆரஞ்சும் ஆப்பிள் மட்டும் தான் இருந்துச்சு. ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பாப்பா வேணான்னு சொல்லிட்டா. சரி சாத்துக்குடி பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தேன். ஆனால் பாப்பா கட் பண்ணி அதில் உப்பு போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பிட்டா. இந்த மாதிரிலாம் நான் ஒரு நாள் செஞ்சு கொடுத்ததும் இல்லை, நானும் செஞ்சு சாப்பிட்டதில்லை. ஆனால் பாப்பா எனக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. நமக்கு தெரியாத விஷயத்த பாப்பா சொல்லி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. அதனால் பாப்பா நான் துணியெல்லாம் காய போட சொன்னேன். பாப்பா எப்படி கொடியில் காய போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டிருக்கா பாருங்கள். உங்கள் பசங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நீங்கள் அடடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருந்தால் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.